அஸ்ஸலாமுஅலைக்கும் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடடே, எவ்வளோ நல்லாச்சு இந்த கலெக்ஷன்ஸை போட்டு. டிஜிட்டல் பிரிண்டில் வர்ற ஸ்டோன் சாரீஸ் இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரிண்டில் வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டிருக்கோம்ல, இதை ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸை தான் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு சொதப்பல் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அதனால தான் வீடியோவில் என்டர்லேயே உங்களுக்கு நான் அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணுறேன். என்னென்னா ப்ரைஸ் லிஸ்ட் மாறி போச்சு, ஓகேங்களா? அதாவது பில்லே மாறி வந்துருச்சு. அதனால் ப்ரைஸ் நான் அதிகமாகவே மென்ஷன் பண்ணிட்டேன். ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிங்கிள் சாரீ எடுக்கும்போது 750, ஓகேங்களா? 2, 3 இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 720க்கு தர்றேன். அதுவே நீங்கள் ஒரு 5 சாரீ 6 சாரீ இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 690, ஓகேங்களா? ஒரு 10 இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா 660 அந்த ரேட்டுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் ப்ரைஸு. அதனால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எதையுமே கண்டுக்கிறாதீங்க. நான் சொல்லியிருக்க இந்த ரேட்டை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துடலாமா? ஒன் பை ஒன்னாக எல்லா சாரியுமே காட்டுறேன், பொறுமையாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே கலராக தெரியலாம். பேக்ரவுண்டில், அதாவது பார்டரில் கலர் மாறும். அதனால பொறுமையாக பாருங்கள். சாரீ சூப்பராக இருக்கும். ரேட்டு டீட்டெயிலில் இருந்து எல்லாமே உங்களுக்கு கிளியராக நான் அப்டேட் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தான், ஓகேங்களா? டிஜிட்டல் பிரிண்ட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட நிறையவே பை பண்ணியிருப்பீங்க. ஸோ பின்னாடி பாருங்கள், ஒயிட் ஷர்ட் இருக்கா? ஸோ இப்படி வந்தாலே இது டிஜிட்டல் தான். கலர் எல்லாமே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல? ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக கொஞ்சம் டார்க்கான அந்த கிரே கலரில் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ராமர் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ராமர் கலர்னு நினைக்கிறேன், சம்திங் அந்த மாதிரியான ஒரு கலர், ஸ்கை ப்ளூ மாதிரி வரும். பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல? அதே மாதிரி அந்த டிஜிட்டல்னாலே இந்த கலர் தான் பஞ்சியாக இருக்கும். கிளாத்து சூப்பராக இருக்கும், ஒரு குறையும் இல்லைங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. ஸ்டோனும் அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டாவது கலர் பீச் கலர் சூப்பராக இருக்குப்பா. ஃப்ரண்ட்ல கிரே கலர், அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா பீச் கலர். சூப்பரா இருக்குல்ல? இது உங்களுக்கு பிளவுஸ். டிஜிட்டல்ல எல்லாமே சூப்பரா வரும், அதெல்லாம் நம்ம குறையே சொல்ல முடியாது. சோ ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். ரேட் என்னப்பா இதுதானே கேட்பீங்க எல்லாருமே. ஸோ ஓல்டு ரேட் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 800 சம்திங் அந்த ரேஞ்சில் போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதே ரேட் தான், ஓகேங்களா? சிங்கிள் சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 820 அந்த ரேஞ்சில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னுமே கூட ரேட்டு கம்மி பண்ணலாம் தான், பட் மேபி ரேட்டை கம்மி பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். மேபி ஒரு 790 அந்த ரேஞ்சில் கூட இதை அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பில் எல்லாத்தையுமே கிளியராக பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு மேபி நான் 790 கூட போடுவேன். இல்லைன்னா நமக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த 820 இல்லைன்னா 800 இந்த ரேஞ்சில் வரும். ஏன்னாப்பா ரேட்டில் ஏதாவது ஸ்டேபிளாக சொன்னால் தானே எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியர் அப்டேட் கிடைச்சிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது ரீட்டைல் ரேட்டு தான். அப்போ ஹோல்சேல் ரேட் அது இன்னும் ரேட்டு கம்மியாகும், ஓகேங்களா? ஒரு 8 சாரீ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 720 730 இந்த ரேஞ்சிலுமே கூட வரும், ஓகேங்களா? 720 இந்த மாதிரியான ரேஞ்சில் உங்களுக்கு வரும். 720 to 730 இந்த மாதிரி, ஓகேங்களா? அதை நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா நான் ரேட்டை கம்மி பண்ணிடுவேன். அது நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து தான் இருக்குது, ஓகேங்களா? நான் ஒரு 5-6 சாரீ எடுக்கும்போது தான் நான் இந்த ரேட்டு, ஓகேங்களா? இதுவே நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க, இல்லைப்பா எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அப்படியே கொடு அப்படின்னாலும் ஒரு சூப்பரான ரேட்டை நான் உங்களுக்கு போட்டு தந்துடுறேன். ஒன்றும் இல்லை, ஏன்னா வாங்கினதுலேருந்து எனக்கு ஒரு 5-10 கிடைச்சா போதும். அப்படியே தள்ளி விட்டுட்டு வேற கலெக்ஷன்ஸ் நம்ம பண்ணிடுவோம், அவ்வளோதான். நம்ம மெயினாக ஹோல்சேல் தான் ப்ரிஃபர் பண்ணுறது. ரீட்டைலில் தான் நமக்கு லாபம், ஆனால் ஹோல்சேல் தான் நான் பெரும்பாலும் விற்கிறது. என்கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே நீங்கள் ஹோல்சேலாக தான் பை பண்ணி இப்போ வரைக்கும் நீங்கள் ஹோல்சேல் தான் நிறைய பேர் பை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த ஜப்பான் வீட்டிலாம் எடுத்துக்கிட்டால் 50, 60, 40, 20 இப்படி தான் என்கிட்ட போயிட்டு இருக்கு. ஒரு சாரிக்கு ஒரு 5 ரூபா இல்லை 10 ரூபா கிடைக்கும். ஒரு பார்சலுக்கு எனக்கு ஒரு
400 200 150 500 இப்படி தான் கிடைக்கும். நீங்க ஒரு சாரியை வித்து நீங்க ப்ராஃபிட் பார்ப்பீங்க, நாங்க ஒரு பண்டலை வித்து தான் ப்ராஃபிட்டே பார்ப்போம். இவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நீங்க அதிகமா எடுக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். கலெக்ஷன்ஸை பார்த்தீங்களா, சூப்பரா இருக்குல்ல, தரமா செஞ்சுட்டு இருக்காங்க. 820 தான் வரும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா 790 கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஒரு 2 3 ஒரு 4 இந்த மாதிரி எல்லாம் எடுங்க, இல்லை ஒரு 2 எடுங்க, 790 போட்டு தந்துடுறேன். ஷோரான ரேட் ஓகேங்களா. 2 சாரி எடுத்தா 790 போட்டு தந்துடுறேன். சிங்கிள் சாரி எடுக்கிறீங்கன்னா 820 தான். அப்புறம் ஹோல்சேலா ஒரு 5 இல்லை 6 இப்பெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா சட்டனா உங்களுக்கு குறைஞ்சு வந்துடும் 730 இந்த ரேட்டுக்கு. ஒரு 6 சாரி ஸ்டேபிளான ரேட்டு, 6 சாரி எடுக்கிறீங்கன்னா 730. ஸோ ரேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகேவா. சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருக்குங்க இது. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, இந்த ஸ்டோன் வந்துட்டு ஸ்டேபிளா இருக்குமான்றதுதான் டவுட். என்னப்பா ஓப்பனா சொல்ற அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, இதுல ஒரு சில ஸ்டோன் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா செம்ம ஸ்ட்ரிப்பா இருக்கும், விழவே விழாது, என்ன பண்ணாலும் விழாது. ஆனா ஒரு சிலது விழுந்துரும். இது எப்படி டைப்னு எனக்கும் தெரியல, இங்கெல்லாம் விழுந்துதான் கிடக்கு. மேபி ஹார்டான வாஷ் பண்ணோம் அப்படின்னா விழுகுமா என்னன்னு தெரியல. இது பிளவுஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இனி கொஞ்சம் வேகமாகவே நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட் லுக்கு நல்லா பெரிய ஃப்ளவராக கொடுத்துருக்காங்க. இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ளவராக இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த லுக் மட்டும் காமிச்சிட்டு நிப்பாட்ட முடியாது போல, ஏன்னா ஃபுல்லாக தான் ஓப்பன் பண்ணி காட்டணும். ஏன்னா முகப்புக்கு ஒரு மாதிரி வருது, உள் சைடு ஒரு மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக தான் நம்ம காட்டுற மாதிரி வரும். கிரீன் கலர், இதில் ஆக்சுவலாக இன்னும் ஒரு கலரும் இருக்கு. இதில் 2 கலர் வந்துருந்தது. இது ஃப்ளோட்டிங்கே வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொன்னால் அந்த ஃப்ளோட்டிங் செம்ம கடுப்பாக இருக்கும். என்ன அது, ஓகே, ரோஸ் டிசைன் ஒரு பாக்ஸ் ஷேப் மாதிரி கொடுத்து அதுலேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ இங்கிட்டலாம் டிசைன் பார்த்தீங்கன்னா அதே ரோஸ் டிசைன் தான் வருது, நல்லா கொடுத்துருக்காங்க. கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவலுன்னுலாம் இல்லை. ஸோ இது போன தடவை வந்துட்டு இந்த இஷ்யூ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இல்லை இது மேலேயே நிற்காது, இது அப்படி ஒரு மாதிரி வலிக்கு விழுவும் அப்படின்னு. ஸோ இந்த தடவை அந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னு தாங்க நினைப்பேன். சாரி, அந்த கம்ப்ளைண்ட் ஷேராக இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சூப்பர், எப்படி சொல்றது, ஒரு பஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு உங்களுக்கு அந்த வலிக்கு விழுவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. கிளாத் சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க பார்க்க. இது நல்லா இருக்கு இந்த டிசைன். நான் இது ஜாமெட்ரிக்கல் டிசைன் தான் நினைச்சேன், ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கியா. சூப்பரா கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து உள்ள ஒரு டிசைன். இது அடே இது எப்படி கவனிக்காம விடுறாங்கன்னு தெரியல. பட் இது நம்ம ரிட்டர்ன் தான் கொடுக்கணும்.
என்னதுன்னா பாக்குறீங்க, அந்த தறி போடுறாங்கல்ல, அந்த தறி விழும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொருள் விழுந்துட்டாலும் சரி, அதுவும் சேர்ந்து அந்த தறியோட வந்துடும். அப்படி வந்த விளைவு உள்ள ஒரு லப்பர் விழுந்திருக்கு பாருங்க, லப்பரு. அது அப்படி வந்துட்டு உள்ள அந்த தறியோடயே வந்து அது வந்துடுச்சு. இது என்ன பண்றது எனக்கு தெரியல. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ரீட்டைல வாங்கும்போது ஒரு 50 ரூபா குறைச்சு தரேன். ரொம்ப பெரிய இஷ்யூ இல்லப்பா, இது என் கல்ல படும் நினைக்கவே இல்லை. இது எடுக்கும்போது ரொம்ப பொறுமையா எடுங்க. லப்பர் தான், ஆனாலும் பொறுமையா எடுங்க. மேபி இதை நீங்க பை பண்றீங்க அப்படின்னா, ஓகேங்களா? கிளாத் டேமேஜ் ஆயிரும். இதை நான் காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்கிட்ட என்ன மாதிரியான இஷ்யூ இருந்தாலும் சரி, அதாவது டேமேஜோ இல்ல வாட் எவர் என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நான் ரிட்டர்ன் எடுத்துப்பேன். நம்ம அந்த ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்படி தட்டி விடுறதுலாம் கிடையாது. இப்போ ரொம்ப லோ ரேஞ்சில் ஆஃபர் போடுவோம். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்ல வந்து பெரும்பாலும் வந்துட்டு சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா அது நம்ம பெருசா எடுக்கிறது இல்லை. கம்ப்ளைண்ட் கூட பண்ணுவாங்க, ஆனா வந்து நம்ம ரொம்ப ரொம்ப லோ ரேட்ல கொடுப்போம். 250 ரூபா 300 ரூபாய் இப்பெல்லாம் வந்துட்டு 1000 1500 ரூபாய் சாரி எல்லாம் வந்து நம்ம கொடுப்போம். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குன்னா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு ஹை ரேஞ்ச்ல எடுக்கிறீங்க, அதாவது 700 600 இந்த மாதிரி ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல என்ன இஷ்யூ வந்தாலும் சரி, ஆனா ரிட்டர்ன் எடுத்துப்பேன். அதுல நீங்க ஒரி பண்ணவே தேவையில்லை. ஒரு நாள் நீங்க அதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. என்கிட்ட இன்னும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதை நான் காட்டுறேன். இது கடைகள்ல ஆல்ரெடி இது வித்துக்கிட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் தான். சூப்பரா இருக்குல்ல? இது வேற டிசைன். இது வந்து முன்னாடி வந்தது ஸ்டோன்ல இருந்து எல்லாமே கம்மியா இருக்கும். இது வந்து நம்ம 750 இந்த ரேட்ல போட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம கிட்ட வந்திருக்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது இந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டோன்ல வரும். அதிகமா ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் ரேட் அதிகம், அவ்வளவுதான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 790 to 750 இந்த ரேஞ்ச் தான் வரும். இதுவுமே கூட 750 இந்த ரேஞ்ச் தான் வரும், ஓகேங்களா? இன்னும் ஒரு சிலது இருக்கு, அதையும் பாத்துருங்க. இப்போ நம்ம அந்த வீடியோ ஷூட் பண்ற டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நள்ளிரவு 1:30 மணி நினைக்கிறேன். ஏன்னா நோம்பெல்லாம் பிடிச்சி நம்மளால பெருசா வேலை பார்க்க முடியாது. அதனால வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பேக்கிங்கும் சரி, வீடியோ எடுக்கிறதும் சரி, எல்லாமே வந்துட்டு நைட்ல தான் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி இப்போ நம்ம பண்ற நேரமும் பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான். 750 ரேஞ்சு இது மட்டும். இதோட 3 சாரி. நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் 750. இதோட 4. இதோட 5 750. இது வேற, மேல இது எல்லாமே வேற, ஓகேங்களா? அதனால இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா வரும். இது என்கிட்ட இருந்தது. நீங்க ஃப்ளோட்டிங்கே இப்படிதாங்க இருக்கும், கண்ணா அப்படின்னா இருக்கும். இது நந்தினியில வரும். கடையில் வந்து 850 நினைக்கிறேன் அந்த சாரி. பட் நம்ம வந்துட்டு ரேட்டு குறைச்சி தான் உங்களுக்கு தரோம். இது 750 ரேஞ்சு. சிங்கிள் சாரிங்க, ஹோல்சேல் சொல்லலை, சிங்கிள் சாரி தான் சொல்லிட்டு இருக்கேன்.
இது மாருதியில வர்றது. நல்லா இருக்குல்ல? ஓகே, சவுண்ட் டியூட்டி எல்லாமே அவ்வளவுதான். இப்போ அகைன் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். பிங்க் கலர் நல்லா இருக்கா? ஓகே, இந்த சாரியோட நேம் நம்ம சொல்ல மாட்டோம்ல, புஷ்பா. புஷ்பா 2 ஒரு படம் வந்துடக்கூடாது, உடனே தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் கேக்குறீங்க, அவெஞ்சரு, ஸ்பைடர்மேனு என்னென்ன வந்துச்சு தெரியுமா? பெரிய அட்டூழியம் பண்ணுவாங்க. அந்த வகையில இப்போ வந்திருக்க இந்த சாரி பாத்தீங்கன்னா புஷ்பா. இந்த சாரியோட நேம் புஷ்பா 2. புஷ்பா மட்டும் இல்ல, புஷ்பா 2 உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? புஷ்பா 2 வீட்டில் யாராவது சாரி வாங்க போகும்போது இப்படி சொல்லிட்டு போக வேண்டியதான், புஷ்பா 2 வாங்க போறோம் அப்படின்னு. சூப்பரா இருக்குல்ல? நல்லா அழகா கொடுத்துருக்காங்க. ஸ்டோனும் நியாயமா கொடுத்துருக்காங்க. சாரி ஃபுல்லா வருது, நல்லா இருக்கு. டிஜிட்டல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த கலர் பஞ்சியா இருக்கிறது தான். கிளியரா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும். நார்மல் பூனம்ல வந்து இந்த மாதிரி இருக்காது, ஆனா டிஜிட்டல்ல அழகா கொடுப்பாங்க. எங்க வீட்டுல ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. சூப்பரா இருக்குல்ல? செம்பருத்தி செம்பருத்தி பூவை கொஞ்சம் டிஃப்ரெண்டா போட்டிருக்காங்க, நல்லா இருக்கா நான் பார்க்க. இந்த டிசைன் எத்தனை இருக்குன்னு தெரியல, தெரியுதா? சூப்பரா இருக்குல்ல? இவ்வளவு சாரியும் தாறுமாறா ஓபன் பண்ணி போடுறோம். இதை மடிக்கிறதுக்கு என்ன பாடுபட போறோம்னு தெரியல. violet color with rose design. Name of the saree Pushpa 2. ஐயோ, ஃப்ளோட்டிங் கரெக்டாக இருந்தால் அழகா ஓப்பன் பண்ண வரும். ஃப்ளோட்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்களா? இதை விரிக்கிறதுக்கே போதும் நான். சரி, ஓகே, நீங்கள் கலர் பார்த்துருப்பீங்க, இந்த லுக்கையும் பார்த்துருங்க. சாரி ஃபுல்லாக ஒரே டிசைன்லாம் கிடையவே கிடையாது, ஃபுல்லாக ஒவ்வொரு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன் வருது. ஏன்னா டிஜிட்டல் அப்படின்றதுனால வந்துட்டு ரன்னிங் லைனாக இருக்காது, அது ஒரு ஃபுல் லென்த்துக்கே வந்து ஒரு கலர் பேட்டர்ன் ஒன்று போட்டுருவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான கலரில் வரும். ஸோ டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான், ஒரே மாதிரியான கலர் இருக்காது. ஒரு சில சாரிகள் ஒரே மாதிரி ரன்னிங்ல வரும், ஆனா மேஜரா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பாட்லயும் ஒவ்வொரு டிசைன் வர்ற மாதிரி அந்த பேட்டர்ன் போடுவாங்க. அந்த டிசைன் இந்த இருக்குல்ல, அந்த டிசைன் இது கலர் பாருங்களேன், ஒரு லைட் கலரா இருக்குல்ல. ஐ மீன் இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு பிரைட்டா அப்படியே வந்து உங்களுக்கு பீச் கலர் மாதிரி கொடுத்து, இந்த டிஜிட்டலே இப்படிதாங்க. சூப்பரா இருக்குல்ல? சிங்கிள் சாரி 820, ஒரு 2 சாரியே அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா 790, ஒரு 6 சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா 6 சாரி கண்டிப்பா எடுக்கணும். ஓகேங்களா? 6 சாரி எடுக்கும்போது 730 சொல்லணும். ஆமா, அந்த ரேட்டு உங்களுக்காக என்னால முடிஞ்ச ஒரு பெஸ்ட் பிரைஸ். மொத்தமா எடுக்கிறப்ப எனக்கு மொத்தமா வேணும் அப்படின்னா இன்னும் குறைக்கலாம், அதை நீங்க கேட்கும்போது அதை பொறுத்து தான் இருக்கு. சூப்பரா இருக்கா? ஆசம் பண்ணிருக்காங்க. ஓகே, லாஸ்டா டார்க் கலர்.
ஓகே, இல்லைப்பா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி காட்டும். ஓகே, இப்போ பாருங்க டிசைன் தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல? ஒரு கிரே கலரு, பார்க்க ஒரு மாதிரி கிரீன் சைட் மாதிரியே இருக்கு, ஆனால் கிரே கலர் கொஞ்சம் அந்த கிரீன் சைட் ஆட் ஆன மாதிரி ஒரு மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. செம்பருத்தி பூ அந்த மாதிரியான டிசைன் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க பார்க்க. ப்ளவுஸை பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நான் காமிச்சிட்டேன். இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, சென்ட் பண்ணுங்க, இதை நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கோங்க. ஓகே.